குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனோமீட்டர் இன்ட்டு அம்மீட்டர். இதில் பாருங்களேன், கேல்வனோமீட்டரோட பர்பஸ் என்ன, அம்மீட்டரோட பர்பஸ் என்ன. ஃபஸ்ட்டு கேல்வனோமீட்டரோட பர்பஸ் என்னென்னா, இட் இஸ் யூஸ் டு டிடெக்ட் த கரண்ட். அதாவது கரண்ட்டோட மேக்னிடியூடையும் டைரக்ஷனையும் சொல்கிறது கேல்வனோமீட்டர். அம்மீட்டர் வந்து கரண்ட்டோட மேக்னிடியூட் மட்டும் 2 ஆம்பியர்ஸ் 4 ஆம்பியர்ஸ் அப்படி மட்டும்தான் வந்து அது வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ கல்வனோமீட்டருக்கும் அம்மீட்டருக்கும் இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட் திங், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து கல்வனோமீட்டரை அம்மீட்டராக மாற்ற போகிறோம். ஒரு கல்வனோமீட்டர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க அந்த டயல் இருக்குல்ல, அதில் வந்து மைக்ரோ ஆம்பியர்ஸில் கொடுத்துருக்கோம். சொல்கிற புரியுங்களா. நீங்கள் என்ன பண்ணுறா, அதை ஆம்பியரில் மாற்றணும். மைக்ரோ ஆம்பியர்ன்றது ரொம்ப கம்மியான கரண்ட், அதை ஆம்பியரில் மாற்றணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து அந்த டயலை வந்து என்ன பண்ணுறேன், என்ன 0லேருந்து 10 ஆம்பியர்ஸ் 5 ஆம்பியர்ஸ் அப்படின்னு நம்ம மாற்றிக்கணும். சரிங்களா. ஸோ அதை எப்படி பண்ணுறோம் நல்லா பாருங்கள். நீங்கள் வந்து கல்வனோமீட்டர் வந்து கம்மியான கரண்ட் தான் மெஷர் பண்ணணும். எனக்கு தேவை வந்து கரண்ட்டு கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் மெஷர் பண்ணணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கேலிப்ரேட் பண்ணணும். கேலிப்ரேட்னா என்னென்னா, நீங்கள் மெஷர் பண்ணக்கூடிய கரண்ட்டை அது காட்டணும். சரிங்களா. சரி, இது எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த செட்டப்பை அப்படியே மாற்றுறேன். எது, இந்த கல்வனோமீட்டர் மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஒரு டயக்ராம் பாருங்களேன். இந்த டயக்ராமில் கல்வனோமீட்டர் இருக்குது. சரிங்களா. இந்த கல்வனோமீட்டருக்கு பேரலாக ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஷண்ட்னா வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் பேரலாக. சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், நல்லா பாருங்கள், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் அம்மீட். சரிங்களா. இப்போ முதல்ல கல்வனோமீட்டர் மட்டும்தான் இருக்குது. இந்த கல்வனோமீட்டரோட பேரலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் சேர்ந்தது தான் வந்து அம்மீட்டராக மாற்றிருக்கேன். இப்போ எப்படி இது வந்து லார்ஜ் கரண்ட்டை மெஷர் பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே சொன்னதெல்லாம் இருக்கும் பாருங்கள். முதல்ல வந்து என்ன பண்ணுறோம், த ஸ்கேல் இஸ் நவ் கேலிப்ரேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா. இப்போ பாருங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்கமிங் கரண்ட்டு, அதாவது நல்லா பாருங்கள், இந்த சர்க்கியூட்டில் ஒரு பேட்ரி இருக்குது, இல்லை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வருது, ஐன்ற கரண்ட் வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த ஐன்ற கரண்ட்டு அந்த ஜங்ஷன் ஏக்கு போகுது. அந்த இடத்துல பாருங்கள் ரெண்டாக பிரியுது. கல்வனோமீட்டர் வழியாக போகிறது ஐஜின்னு பேர், அந்த ஷண்ட் வழியாக போகிறது ரிமைனிங் கரண்ட்டு ஐ மைனஸ் ஐஜி. இந்த இடத்துல ஒரு நிமிஷம் யோசிங்க. இப்போ என்ன லா யூஸ் பண்ணியிருக்கேன், கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, இல்லை ஜங்ஷன் லான்னு சொல்லுவோம்ல, அது இங்கே யூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து டிவைட் ஆகிடுச்சா, டிவைட் ஆனோடனே இப்போ ஷண்ட் வழியாக ஐ மைனஸ் ஐஜி போகுது. திரும்ப பாருங்கள், ஜங்ஷன் ஈயில் ரெண்டு கம்பைன் ஆகி கரண்ட், டோட்டல் கரண்ட் வெளில போகுது. ஸோ நல்லா பாருங்கள், அம்மீட்டர் ஷுட் நாட் சேஞ்ச் த கரண்ட். அந்த கண்டிஷன் சர்டிஃபிகேட் ஆகிடுச்சா, ஃபஸ்ட்டில் கொடுத்துருங்க பாருங்கள், அம்மீட்டர் ஷுட் நாட் சேஞ்ச் த கரண்ட் ஃப்ளோ த்ரூ த சர்க்கியூட். இப்போ போகிறதுனா கரண்ட்டை வந்து அது வந்து கூட்டவோ குறைக்கவே கூடாது. புரியுங்களா. ஸோ இது செய்யலை, தட்ஸ் ஆல். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அடுத்து வாங்க, இப்போ என்ன ஆகுதுன்றது பாருங்கள். இப்போ இந்த செட்டப் வச்சுட்டீங்க. அம்மீட்டர் வந்து ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ், அம்மீட்டர் வந்து இட் ஷுட் பி a லோ ரெசிஸ்டன்ஸ், அதுக்காக தான் இந்த மாதிரி மாற்றிருக்கோம். எனக்கு இப்போ ஒரு கரண்ட்டு ஒரு பர்டிகுலர் வேல்யூ உள்ளே வருது, எவ்வளோ 10 ஆம்பியர்ஸ் வருதுன்னா, இப்போ என்னென்னா கல்வனோமீட்டர் வழியாக போகிறது கம்மியான கரண்ட் தான் போகும். சரிங்களா. ஒரு 2 மைக்ரோ ஆம்பியர்ஸ் தான் போகும். ரிமைனிங் கரண்ட்டு ஷண்ட் வழியாக போகும், அது வழியாக போகும். எப்படி சார் போகும், ஏன்னா லோ ரெசிஸ்டன்ஸ்னால அது ஹை கரண்ட்டை அலோவ் பண்ணும். அது எப்படி, ஓம்ஸ் லா யோசிச்சு பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து கரண்ட் அதிகமாக போகும். புரியுங்களா. தடையே இல்லை, அப்போ என்ன அர்த்தம், நிறைய கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சிடுச்சுங்களா. நெக்ஸ்ட் வாங்க, இப்போ கரண்ட்டு ஃப்ளோ ஆகிடுச்சு, இப்போ ஹை கரண்ட் ஃப்ளோ ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் நல்லா பாருங்கள், அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே கேலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இதுதான் முக்கியமானது. இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸு எவ்வளோ வேல்யூ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே கேலிப்ரேட். நல்லா பார்த்துங்க. ஸோ என்ன லாஜிக் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னா, நல்லா பார்த்துங்க. இங்கே அடுத்தது என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் த்ரூ பேரலல், அந்த கான்செப்டை இங்கே கொண்டு வாங்க. கல்வனோமீட்டர் ஒரு ரெசிஸ்டன்ஸு, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஷண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், ரெண்டுமே பேரலல் இருக்கா. சரிங்களா. நல்லா பாருங்கள், கரண்ட் ஆக்டர்ஸில் போய் திருப்பி பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னா பேரலல் சர்க்கியூட்டில் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்துங்க. என்ன காமனா, பேரலல் சர்க்கியூட்டில் வோல்டேஜ் காமன். அப்போ என்ன சொல்ல வரேன், வோல்டேஜ் த்ரூ த ஷண்ட்.
சரியா? வோல்டேஜ் அக்ராஸ் த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் த கல்வனோமீட்டர். புரியுதுங்களா? இந்த ரெண்டையும் போடுங்க. வோல்டேஜ் அக்ராஸ் த ஷண்ட் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர், அதாவது கல்வனோமீட்டர். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ என்ன அதை கீழே இருக்க இதை படித்து பாருங்கள். நான் சொன்னது எல்லாமே இருக்கும். ஐன்ற கரண்ட் பாஸ் ஆகும், ரெண்டாக டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ ஒரு சர்க்யூட்டில் ஐஜி போகும், இன்னொரு சர்க்யூட்டில் ஐ மைனஸ் ஐஜி போகும். த வேல்யூ ஆஃப் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஸோ அட்ஜஸ்டட் த கரண்ட் ஐஜி ப்ரொடியூசஸ் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் இந்த கல்வனோமீட்டர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதான் சொன்னேன். அப்போ ஓம்ஸில் அந்த இடத்துல அப்ளை பண்ணி V = IR அப்படின்னு போடும்போது உங்களுக்கு வந்து என்ன வேல்யூ வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, கடைசியாக பாருங்கள். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ரெண்டு ஈக்குவல் சொல்லியிருக்கேன்னா, சரி இங்கே வாங்க. இங்கே பாருங்கள். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த கல்வனோமீட்டர் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த ஷண்ட். ரெண்டு பக்கமும் ஓம்ஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஐஜி ஆர்ஜி ஈக்குவல் டு I மைனஸ் ஐஜி இன்ட்டு எஸ். ரெசிஸ்டன்ஸ் தான் எஸ்ன்னு கொடுத்துருங்க. இப்போ ஒரு சைடு கொண்டு போகும்போது ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் லெஃப்ட் சைடு கொண்டு போகும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்து கீழே இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டு அதை வந்து எஸ் இன்ட்டு ஐயை மல்டிப்ளை பண்ணுங்கள், எஸ் இன்ட்டு ஐஜி மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிட்டு ஐஜி மட்டும் ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்படின்றப்ப அந்த வேல்யூ கிடச்சிரும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள். இப்போ அடுத்தது என்னென்னா, நல்லா பாருங்கள். இப்போ கரண்ட்டை மெஷர் பண்ணியாச்சு. எப்படி கரண்ட்டை மெஷர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, இந்த கரண்ட்டு வந்து கல்வனோமீட்டர், அதாவது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். கல்வனோமீட்டர் தனியாக படிச்சிருப்பீங்க இல்லை, அதில் போட்டிருப்பாங்க என்னென்னா டிஃப்ளெக்ஷன் இந்த கல்வனோமீட்டர். கல்வனோமீட்டர் எவ்வளோ ரீடிங் காட்டுதோ அது எதுக்கு ப்ரொபோஷனல்? கல்வனோமீட்டர் வழியாக போகிற கரண்ட்டுக்கு ப்ரொபோஷனல். தீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐஜி. அப்போ என்ன சொல்கிறாங்க, கல்வனோமீட்டர் கரண்ட் இருக்குல்ல, அட் த சேம் டைம் இங்கே பாருங்களேன், தீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டோட்டல் கரண்ட். சரிங்களா? டோட்டல் கரண்ட்டு. ஏன்னா நல்லா பாருங்களேன், இந்த கரண்ட்டு வந்து ஷண்ட் வழியாக போகுது. ஷண்ட் வழியாக போகிறது I மைனஸ் ஐஜி. ரொம்ப கம்மியான கரண்ட் தான் கல்வனோமீட்டர் வழியாக போகுது. அந்த டோட்டல் கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே வந்து கல்வனோமீட்டர் டயல் காட்டுது. அதனால் தீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டோட்டல் கரண்ட். அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட்டை பாஸ் பண்ணீங்களோ அந்த கரண்ட்டோட வேல்யூ இங்கே கிடச்சிரும். சரி, இப்போ வாங்க. இப்போ இந்த சர்க்யூட் இருக்குல்ல, இந்த சர்க்யூட் ரெண்டும் பேரலில், எது ஷண்ட் ரெசிஸ்டன்ஸும் அந்த இன்னொன்று கல்வனோமீட்டரும் பேரலாக இருக்குல்லப்பா. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் ஃபார்முலா? ரெசிஸ்டன்ஸ் பேரலல் சர்க்யூட் இருக்குல்ல, ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுங்கள். பேரலல் 1/பேரலல் ஆர் ஈக்குவல் டு 1/, அது என்ன பண்ணுங்கள், ரெசிஸ்டர் 1/S ப்ளஸ்ஸு இன்னொன்று வந்து 1/RGன்னு போடுங்க. ஸோ இதுக்கு இதை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், அந்த ஃபார்முலா RS இன்ட்டு S டிவைட் பை RG இன்ட்டு S டிவைட் பை RG ப்ளஸ் S வந்துடும். இப்போ என்னென்னா நல்லா பாருங்கள், ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் லோன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப லோ தெரிஞ்சு போச்சு. அப்போ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் லோ அப்படின்னா நீங்கள் என்ன முடிவு பண்ணலான்னா, ஒரே டேபிளில் சொல்லிடலாம், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இந்த அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸே வந்து ரொம்ப கம்மி தான், அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸே ரொம்ப ரொம்ப மினிமம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாம். புரியுதுங்களா? இப்போ இன்னொரு சின்ன விஷயம், இதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது என்னது, கல்வனோமீட்டரில் கரண்ட், கல்வனோமீட்டர் அம்மீட்டராக மாற்றுறீங்க. மாற்றும் போது என்னென்ன ஸ்டெப் எடுக்குதுன்னு சொன்னேன். சரிங்களா? மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து டயலில் வந்து நீங்கள் எவ்வளோ கரண்ட்டு பாஸ் பண்ணுறீங்களோ அந்த ரேஞ்சை அதுக்கேற்ற மாதிரி டயலில் மாற்றிக்கிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், பேரலாக ஒரு லோ ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த அம்மீட்டர் வந்து ஒரு லோ ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அப்போ அம்மீட்டராக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டேன். நான் சொல்கிற புரியுங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ நல்லா பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒரு ஐடியல் அம்மீட்டர்னால் ஒரு புது அம்மீட்டர்னு வச்சுங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டில் என்ன கரண்ட்டு போகுதோ அதை அப்படியே காட்டும். புரியுதா? சரிங்களா? நெக்ஸ்ட் அதான் ஐடியல் கரண்ட்டு பேர். ஆனால் கொஞ்சம் சரிங்களா, கொஞ்சம் பழசான அம்மீட்ரு, சரிங்களா, இந்த மாதிரி அம்மீட்டர்லாம் கொஞ்சம் லாஸ் ஆகக்கூடியது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளோ ஆகுதோ அதை விட கம்மியாக தான் காட்டும்
அதான் ஆக்சுவல் கரண்ட். இதுதான் எரர். ஆக்சுவலை விட கம்மியாக காட்டுதா. இந்த எரர் எவ்வளவு அப்படின்னா ΔI/I இன்ட்டு 100. எவ்வளோ பர்சன்டேஜ் எரர் அப்படின்றத இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சிம்பிளானது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சு படிச்சிங்கன்னா அழகாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த மார்க். இதை 3 மார்க்கோ 5 மார்க்கோ சூப்பராக எடுக்கலாம். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.